102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரையிலும் இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் திங்கட்கிழமை அன்றே நமக்கு சோமவார பிரதோஷம், மறுநாள் நமக்கு சிவராத்திரி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அன்று நமக்கு ஆடி அமாவாசை வருகிறது. 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி பூரம், 5வது வாரம் வெள்ளிக்கிழமை, ஆண்டாளின் திருநக்ஷத்திரம் அன்னைக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி சதுர்த்தி பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டமம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஸோ சந்திரன் எங்கே சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிகளும் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசிகள். ஸோ இந்த வாரத்தில் என்ன ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திர மங்கள யோகமாக இருக்கிறார். சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைகிறார். அதற்கு பிறகு அவர் சந்திரன் கேதுவுடனும் சந்திரன் சுக்கிரனுடனும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதிரியான ஒரு சஞ்சாரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் மற்றும் பரிகாரம் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கமே இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார். மேஷராசி அன்பர்களுக்கு பல வருடங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் யாவும் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்வது, புதிய கடன் முயற்சிகள், வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவற்றில் இவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏறுமுகமாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான மனக்குறைகள் தீரும். இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஒரு விதமான மனதில் ஒரு பய உணர்வு போகலாம். இந்த பய உணர்வு இவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் தீரக்கூடியதாகவே இருக்கும். சோமவார பிரதோஷமான திங்கட்கிழமை அன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆடி அமாவாசையான அன்றைய தினத்தில் சந்திரன் 4ஆம் இடத்தில் குருவுடன் பலமாக அமைகிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் அன்னதானம் செய்வதனால் பூர்வ ஜென்ம பாபங்கள் தீரும். மேலும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் பலவிதமான மனதில் சந்தோஷங்களும் மற்றும் குடும்பத்தில் ஒரு விதமான சுப நிகழ்வுகளையும் பேசக்கூடிய வாரமாக மேஷ ராசி நேயர்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சதுர்த்தி தினத்தில் மேஷராசி அன்பர்கள் நாக பூஜை செய்வதோ அல்லது புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயக்கு சென்று பரிகாரங்கள் செய்வதோ ராகு கேது தோஷத்தினால் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு நற்செய்திகள் வரக்கூடிய வாரமாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு சேரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த ஆடி அமாவாசையில் குரு சந்திர யோகமாக அமைகிறார். தனகாரகன் புத பகவானும் 4 கிரகங்கள் கூடி கடகராசியில் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்தை உயர்த்தும். புதிய வேலை முயற்சிகள் மற்றும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற நிகழ்வுகளும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான குழப்பங்கள் தீரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டைகள் மற்றும் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இவை யாவும் மாறக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
சந்திரமங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் அமைந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையக்கூடிய ஒரு சுப நாட்களாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நாக சதுர்த்தியான ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்து அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலம் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வாரத்தின் ஆரம்பத்தில் திருவாதிரை மற்றும் புனர்பூசத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாரமாகவும் அமையும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் குரு பகவானுடனும் மற்றும் புத பகவானுடனும் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு வரும்பொழுது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரம் என்றே சொல்லலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் அதிக லாபமும் எதிர்பாராத தன வரவும் உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் குறிப்பாக புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையோ அல்லது லக்ஷ்மி குபேரரை வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பு. பல வகையான தன வரவுகள் இந்த வாரம் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான வாரம் என்றே சொல்லலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் 12 ஜென்மம் 2 3 இந்த சஞ்சாரத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஆடி அமாவாசை தினமும் அதற்கு அடுத்த நாளும் மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் பணவரவும் உங்களுக்கு உயர்ந்ததாகவே அமையும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் உங்களுக்கு முடிவிற்கு வரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் கிரகதோஷங்கள் இருப்பின் இந்த ஆடி அமாவாசையில் பித்ரு காரியங்களை முறையே செய்து உங்களினுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். சிவராத்திரி அன்று செவ்வாய்க்கிழமை அன்னதானங்களும் மற்றும் சிவன் ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்ள உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோரும் இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை அன்று உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்ய உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் குறிப்பாக ராகு கேது பூஜைகள் செய்வதோ அல்லது நாக பிரதிஷ்டை செய்த ஆலயங்கள் வழிபாடோ உங்களுக்கு உகந்தது. மனதில் பல குழப்பங்கள் இருப்பின் இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் லாபம் மற்றும் 12 ஜென்மம் 2 இந்த சஞ்சாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அஷ்டம சனி பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடி பூரம் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையையும் மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு வளையல் தானமாக கொடுப்பதும் ஆண்டாள் சன்னதியில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் அஷ்டமச்சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பல வகையான மனக்குழப்பங்களும் குடும்ப குழப்பங்களும் தீரக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று
தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் வந்து போகலாம். ஆகஸ்ட் மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மனநிலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில மனப்போராட்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரலாம். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் சிம்மராசி அன்பர்கள் அரிசி மாவு மற்றும் பச்சரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம். சிவன் ஆலயத்திற்கு தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களினுடைய தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும். இந்த வாரம் உங்களுக்கு புதிய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. கிரக சஞ்சாரங்களில் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் 10 மற்றும் லாபம் 12 மற்றும் ஜென்மம், இந்த சஞ்சாரங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு 13, 14 ஆகிய தேதிகளும் மற்றும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பமும் மிகவும் பங்கு சந்தையின் முதலீடுகளுக்கு நல்ல ஒரு நாட்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகத்தையும் பார்க்கலாம். 12 மற்றும் 13ஆம் தேதி சந்திர பகவான் புதன் மற்றும் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே முக்கிய முடிவுகளை எடுப்பது, பத்திரப்பதிவு பண்ணுவது மற்றும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வியாபாரம், இதில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மிகவும் சிறப்பாகவே அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல மடங்காக உங்களினுடைய வியாபார பெருக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். முறையே வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கும் இந்த வாரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரமங்கல யோகத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சோமவார பிரதோஷமானது மனதளவில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று வரக்கூடிய ஆடி அமாவாசையில் துலாம் ராசி அன்பர்கள் பித்ரு காரியங்களை முறையே செய்யலாம். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில தடங்கல்கள் நிவர்த்தியாகும். விடாமுயற்சி இருப்பின் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடியதாகவே அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களும் விலகும். குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் பச்சரிசி தானம் செய்து சிவபெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகலாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் சந்திப்பு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நடைபெறும். ஆகஸ்ட் 12 இந்த ஆடி அமாவாசை 12 ஆண்டுகளுக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான பலனை கொடுக்க போகிறது. ஆகவே 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி அன்னதானங்கள் செய்து நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதனால் 8ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது திங்கட்கிழமை அன்றும் செவ்வாய்க்கிழமை அன்றும் உங்களுக்கு நன்மையை தரும். கிரகதோஷங்கள், உங்கள் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதனால் வீரபத்ரரினுடைய வழிபாடு இவர்களுக்கு தடங்கல்களை நிவர்த்தி செய்யும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு
பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் வழக்கு மற்றும் விசாரணை இருப்பின் அதை ஒத்தி வைக்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் கணவன் மனைவி உறவில் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். பல நாட்களாக உங்களினுடைய இல்லத்தில் மருத்துவ செலவுகள் குழந்தை பேருக்காக இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அது இரட்டிப்பாகலாம். ஆகவே இந்த வாரம் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஒத்தி வைக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி சற்று மனதில் ஒரு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல செய்திகள் வருவதோ அல்லது வேலையில் ஒரு சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பது மனதிற்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விண்ணப்பம் செய்வது, வேலை விட்டு வெளியே வந்து மீண்டும் அந்த வேலையில் சென்று திரும்ப பார்ப்பது, இது அனைத்தையும் நீங்கள் வாரத்தின் இறுதியில் செய்வது நல்லது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான தினங்களாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை அன்று பெருமாள் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். சந்திராஷ்டம தினங்களில் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அன்றைய நாளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அலுவலக சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லை ஒரு பெரிய திருப்பங்களோ ஏற்படக்கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான வாரமாகவே அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினமானது 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு அமோகமான வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். சந்திரன் மற்றும் குரு பகவான் புத பகவானுடன் இணைந்து ஒரு யோகத்தை தருவதாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் இவற்றிற்கான ஒரு தடை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன சந்தோஷமும் உற்சாகமும் தைரியமும் வரக்கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விநாயகரை சதுர்த்தி என்று நீங்கள் வணங்குவதும், அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நாக சதுர்த்தியாக இருப்பதனால் ராகு கேத்து தோஷ நிவர்த்திக்கு நல்ல ஒரு மாரியம்மன் ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்து அம்மன் ஆலய வழிபாடு உற்சாகத்தை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் ஒரு மனதில் திருப்தியை தரக்கூடியதாகவே இருக்கும். வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அவர்களினுடைய உடல்நிலையில் இருந்து வந்த ஒரு விதமான மருத்துவ செலவுகள் குறையும். தாய் தந்தைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடும். வாரத்தின் ஆரம்பமான திங்கட்கிழமை அன்று சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினமாக வாரத்தின் இறுதி உங்களுக்கு அமைகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடோ அல்லது விநாயகருக்கு சதுர்த்தி என்று விடலை தேங்காய் உடைப்பதும் மிகவும் ஒரு நன்மையை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகளை நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 11, 12ஆம் தேதிகளில் செய்யலாம். நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரக்கூடும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது.
குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் பித்ரு காரியங்களை முறையே ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செய்யலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை என்று வஸ்திரதானமும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய சிவன் அடியார்களுக்கு சிவன் ஆலயத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்களை பார்க்கலாம். 4, 5, 6 மற்றும் 7 இந்த இடங்களில் சந்திரனின் சஞ்சாரம். இந்த சந்திரனின் சஞ்சாரமானது மீனராசி அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாயுடன் மற்றும் சந்திரன் குரு புதன் சூரியனுடன், சந்திரன் கேத்துவுடன் மற்றும் சந்திரன் சுக்கிரனுடன் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரம் 4, 5, 6, 7 வருவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த வாரத்தில் வருவதனால் மீனராசி அன்பர்களுக்கு இதுவரையில் ஜென்மச்சனியினால் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரலாம். உங்களினுடைய மனநிலையில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தைரியமும் தெம்பும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல வகையான வியாபார யுக்திகள், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்களை சென்று பார்ப்பது அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை இந்த வாரத்தில் முடிப்பது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு மனபாரங்கள் குறையும். மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த கிரக அமைப்பு பலவித யோகத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. ஆகையினால் இந்த வாரம் முழுவதுமே நவக்கிரக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி நவக்கிரகங்களை வலம் வந்தாலே மீனராசி நேயர்களுக்கு கிரகங்கள் பலமடையும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்க ஆடி அமாவாசை தினத்தன்று அன்னதானங்கள் செய்யலாம். பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாரமாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.